வணக்கம், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு ஜெயாஸ் கிச்சனில் பார்க்க போகிறது பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு பாசிப்பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன், 1 கப்பு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இந்த பாயாசம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. பாசிப்பருப்பை வறுத்துட்டு நாம் இதில் வேக வைக்கணும். குக்கரில் சேர்த்துட்ருக்கேன். நான் ஏற்கனவே வறுத்துட்டேன்றதால நான் குக்கரில் டைரெக்டாக சேர்த்துட்டேன். நீங்கள் பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்துட்டு தான் செய்யணும். இப்போ இந்த பாசிப்பருப்பை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி, எந்த கப்பால் அளந்தோமோ அந்த கப்பால் 1.5 கப் அளவு தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் விட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த குக்கர் மூடியை போட்டு மூடிட்டு 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜவ்வரிசியும் கழுவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இந்த குக்கரை இந்த அடுப்பில் மாற்றிக்கலாம். ஜவ்வரிசியை கழுவிட்டு வந்துட்டேன். இதுக்கு தேவையான ஒரு 2 கப்பு தண்ணியை ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகட்டும். இதுக்கு வெல்லம் எவ்வளோ சேர்க்கணுன்னா நான் 3 கப்பு அளவுக்கு சேர்க்கணும். நான் 2 கப்பு சேர்த்துக்கிறேன். நான் 2.5 கப்பு வரைக்கும் சேர்க்கலாம். ஏன்னா 1 கப்பு பாசிப்பருப்பு, 1 கப்பு ஜவ்வரிசி, அதுக்கு 2.5 கப்புலேருந்து 3 கப்பு வரைக்கும் சேர்க்கலாம். நான் 2 கப்பு எடுத்துக்கிறேன் பிடிச்ச வெல்லம். இல்லை நிறைய தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி கரைச்சிக்கலாம். பாக ஆகக்கூடாது, கரைச்சிக்கலாம். ஏன்னா தூசி மண் இருக்கும், அதனால் வடிகட்டிக்கிறதுக்காக. வெல்லம் கரைஞ்சிடுது. இது அப்படியே இருக்கட்டும். ஜவ்வரிசி வெந்துடுதான்னு பார்க்கலாம். ஜவ்வரிசியும் நான் நைலான் ஜவ்வரிசி போடல, பெரிய ஜவ்வரிசி தான் போட்டிருக்கேன். மாவு ஜவ்வரிசி. நைலான் ஜவ்வரிசி போடணுன்றவங்க போட்டுங்க. இது இன்னும் 2 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணி வந்துடும். திறந்து பார்ப்போம். ஜவ்வரிசி நல்லாவே வெந்துடுது பாருங்க. அழுத்தி பார்த்தா தெரியும். கையை வைக்க முடியாது சில சமயத்தில். அழுத்தி பார்த்துடாதீங்க. பாருங்க அப்படியே மசிதா, அதான் பக்குவோம். இந்த சமயத்தில் பாசிப்பருப்பு வேகம் வச்சோம் இல்லையா, அது ஒரு கிண்டிட்டு நல்லா வெந்திருக்கு பாருங்க குழைவா. இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பையும் ஜவ்வரிசியும் ஒன்றாவே வேக வைக்கலாம். ஆனால் அது ஒன்று பாசிப்பருப்பு வேகாத ஒரு மாதிரியாக இருக்கும், ஒரு திரியாக இருக்கும். ஜவ்வரிசி நல்லா வெந்துட்டுருக்கும். அதனால தான் நம்ம தனித்தனியாக வேக வைக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இது நல்லா ஒரு 2 கொதி வரட்டும். அதுக்குள்ளே வெள்ளைப்பாக காய்ச்சி எடுத்துட்டோம் இல்லையா, அதில் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா ஸ்வீட்டுக்கெலாம் எப்போதுமே உப்பு போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கரைச்சி வச்சோம் இல்லையா வெள்ளைப்பாக சேர்த்துக்கலாம். இது மாதிரி தூசி இருக்கும், அதனால தான் கரைச்சிக்கலாம். ஸ்வீட் அதிகமாக வேணுன்றவங்க 3 கப் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கணும் குடிக்கிறது. இது ஆற கெட்டிப்பட்டுரும். ஏலக்காய் பொடி நுணுக்கி வச்சுருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காவை அரைச்சி அப்படியே கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா தேங்காய் பால் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம பால் ஊற்றலாம், பசும்பால் திரிஞ்சிடும், வெல்லம் போட்டிருக்கிறதால திரிஞ்சிடும். அதனால தான் நான் தேங்காவை அரைச்சி தேங்காய் பாலை போடுறேன். இது போதும் இந்த ஸ்டேஜ். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் உருகுனதும் திராட்சை போட்டுக்கலாம். ஜவ்வரிசி சேமியா பாயாசமாக இருந்தால் நான் வந்து திராட்சை சேர்க்க மாட்டேன். இது பருப்பு பாயாசம்ன்றதால திராட்சை சேர்த்துக்கிறேன். அது கூடவே முந்திரி ஒரு 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்துக்கிறேன். ஜவ்வரிசி பருப்பு பாசி பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் ரெடியாக எடுத்து பாருங்க. எவ்வளோ சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா? பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பால் பாயாசம். இந்த ரெசிபி பால் பாயாசம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.